வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டில் நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்லேயும் வந்து நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பக்கம், அது மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆக போகுதுன்னு அது ஒரு சைடு இருந்தாலும், இப்போ வர்ற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து 3 மந்த் டார்கெட்டாக ஒரு ரிசல்ட்ஸை பேஸ் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம லாங் டேர்முக்கு சூட்டபுள் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அதில் அவைலபிளா இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ என்ன ரேஞ்சில் இருக்கு, ஸோ என்ன ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, நிறைய ஸ்டாக் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ டைரக்ட் இல்லாமல் நிறைய ரிசர்ச் புரோக்கர்ஸும் ஐசிஐசிஐ டைரக்ட்ல வந்து ரீசெண்டா வந்து 3 மந்த்ஸ் டார்கெட்டா வந்து ஒரு 8 ஸ்டாக்ஸ்க்கு வந்து ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டாக் வந்து டெஃபினட்டா வந்து நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேபி ஒருவேளை வந்து இந்த ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணலினா கூட நம்ம லாங் டேர்ம் சீரீஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது டெஃபினட்டா வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். அந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்என்டி வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரிலையன்ஸ், டிசிஎஸ், எஸ்பிஐ இந்த 4 ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல இப்போ அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட்டை ரீச் பண்ணலினா கூட நம்ம லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணா நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலான கம்பெனி, ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் சரி, மார்க்கெட்டோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இது நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3735 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க 3 மந்த்ஸில். இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 3100 ரூபான்ற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸை பொறுத்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக நல்ல கரெக்ஷன் ஆச்சு. நல்ல பீக்கில் இருந்த ஸ்டாக் இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி டிசிபி பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் வந்து 160 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 127 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டார்கெட் வந்து 890 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 745 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டா இருந்துச்சு. மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல இருந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரேலியை கொடுக்கல. எதனாலனா அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸலண்டா இருந்துச்சு, இருந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. மார்க்கெட் வந்து நார்மலா இருந்துச்சு அப்படின்னா இது நிறைய வந்து நல்ல ஒரு ஹைக்கை கொடுத்துருக்கும். ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் வந்து 1050 ரூபாயா கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 848 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் வந்து 408 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 342 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் வந்து 3270 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 2730 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் வந்து 4495 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 3795 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. டெலிவரியை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் வந்து 540 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 410 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து 3 மந்த்ல வந்து ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ டைரக்ட் வேற ரிசர்ச் ஃபார்ம்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷனே கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து அதில் செலக்ட் பண்ணி, அதாவது லாங் டேர்முக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியை சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து அது ஃபால் ஆனா கூட நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணி நல்ல ஒரு பிரைஸ்ல அதை ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம எதையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷார்ட் டேர்ம்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் அவாய்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம்ல இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, லாங் டேர்முக்கு எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத வந்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு எப்படி வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ஃபில் பண்றதுன்னு அப்படி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். டிசிஎஸ் வந்து லாங் டேர்ம்ல ஒரு நல்ல வெல்த்தை கொடுக்கக்கூடியது. அது இல்லாம டிவிடெண்ட், போனஸ் இந்த மாதிரி அட்ராக்டிவான கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருக்கு, கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸை பத்தியும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரிலையன்ஸ்ல இருந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து டிமெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரிலையன்ஸ் ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும். ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் வந்து நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ ரிலையன்ஸ் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. கூடவே ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் வந்து இப்போ ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐஎஸ்ஆர்ஓ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து எல்என்டிக்கு கிடைச்சிச்சு. ஸோ அப்பயே வந்து நம்ம இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்.
பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. இப்போ வந்த ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட் கொஞ்சம் லைக் பண்ணாதனால இப்போ ஒரு கரெக்ஷனை பார்த்துருக்கு. இருந்தாலுமே இதெல்லாம் வந்து லாங் டைம்ல ஒரு எக்ஸலண்டான க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ டெஃபினட்டா கன்சிடர் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எஸ்பிஎஸ் ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்போ வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த மாதிரி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்கோ அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க், இம்பார்ட்டன்டான பேங்க் அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்கை டெஃபினட்டா வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எஸ்பிஐ வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இந்த ஃபிளக்சுவேஷன் இருக்கிறதுனால தான் ஒரு நல்ல ரேலியை கொடுக்காம இருக்குது. இப்போ வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ஸால ஒரு நல்ல க்ரோத்துக்கு போயிருக்கணும். ஸோ மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனால கொஞ்சம் நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 9.46 இருக்கு, பேங்கோட பிஇ வந்து 10 இருக்கு. ஸோ இப்பயுமே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. டெஃபினட்டா வந்து பப்ளிக் செக்டர்ல நம்ம ஒரு பேங்கை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 2845 ரூபான்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 7.80 இருக்கு, கம்பெனியோட பிஇ வந்து 27 இருக்கு. ஸோ இவங்க வந்து வெவ்வேறு செக்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு க்ரோத்தை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி. ரிலையன்ஸ் ஹோல்டிங்ஸாக வச்சிருந்தோம் அப்படின்னா இதுல இருந்து இன்னும் ரீட்டைல் தனியா, ஜியோ தனியா பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி வர்றப்ப அந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கக்கூடியது தான். இப்பயுமே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ் தான். டெஃபினட்டா வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். இதோட 52 வீக் ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3024 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 2200 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் லோ வந்து 543 ரூபாயிலிருந்து 839 ரூபா வரைக்கும் போயிருக்கு. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ 3800 ரூபா பிளஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 4254 ரூபா வரைக்கும் போன ஒரு கம்பெனி. லோ வந்து 3156 ரூபாயிலிருந்து இப்பயுமே வந்து ஒரு நல்ல ரன்னப்பை கொடுத்துருக்கு. டிசிஎஸ் டெஃபினட்டா வந்து லாங் டர்முக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். எல்என்டியை பொறுத்த வரைக்கும் 3860 ரூபா வரைக்கும் இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து ஹைக் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆச்சு. இந்த கம்பெனி லோனு பார்த்தீங்கன்னா 2168 ரூபா. ஸோ நல்ல ஒரு ஹைக்கை கொடுத்துருக்கு. டெஃபினட்டா வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கன்சிடர் பண்ணலாம். எல்என்டியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ அதனால வந்து டெஃபினட்டா இந்த ஸ்டாக்கை எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் அதாவது ரிலையன்ஸ், டிசிஎஸ், எல்என்டி இது எல்லாமே வந்து எஸ்ஐபி மோட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை மார்க்கெட்டில் நல்ல ஒரு கரெக்ஷன் வருது, அந்த டைமில் வந்து நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்கள். ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் பேங்கையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் டேர்மில் நல்ல ஒரு வெல்த் கொடுக்கக்கூடியது தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.